இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று இந்து மதம் கூறுகிறது. இல்லாத ஒன்றிலிருந்து எதுவும் தோன்ற முடியாது. ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் வராது என்பது இங்கே அடிப்படை விதி. கடவுள் மட்டுமே காரணம் இல்லாமல் இருப்பவர். அவரே எல்லா காரணங்களுக்கும் மூலமானவர். இந்த உலகில் மாற்றம் என்பது முக்கியம், இயற்கையானது. தண்ணீர் ஆவியாதல், விதை மரமாதல், முட்டை குஞ்சாதல் இவையெல்லாம் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள். இந்த மாற்றம் 3 வழிகளில் நிகழ்கிறது. முதல் வழி மாற்றி உருவாக்குதல், களிமண் பானையாவது போல. இரண்டாவது வழி மேலிட்டு தோன்றுதல், மேகம் சூரிய ஒளியை மறைப்பது போல. மூன்றாவது வழி திட்டமிட்டு படைத்தல், திரையில் படம் வருவது போல. ஒரு விளைவு தோன்றுவதற்கு 3 முக்கிய காரணிகள் தேவை. முதல் காரணி பொருள் காரணம். எதனால் அது உருவாகிறது என்பது இது. உதாரணமாக மண். இரண்டாவது காரணி இயல்பு காரணம், அதன் குணங்கள். உதாரணமாக மண்ணின் ஈரம். மூன்றாவது காரணி தூண்டு காரணம், உருவாக்கும் சக்தி. உதாரணமாக குயவன். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு காரணமாகும். அது நல்லதாக இருந்தால் நல்ல விளைவும், தீயதாக இருந்தால் தீய விளைவும் ஏற்படும். இதுவே கர்ம விதி. நமக்கு இருக்கும் விருப்பங்களும் ஆசைகளுமே இந்த காரணங்களை தூண்டுகின்றன. இந்த காரண காரிய விதியை பற்றி வெவ்வேறு தத்துவ பள்ளிகள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளன. நியாய பள்ளியின்படி காரணமே முதல், விளைவு பின். ஒரு காரணம் இல்லாமல் விளைவு இல்லை. பொருள், பண்பு, தூண்டு சக்தி என்று 3 வகை காரணங்களை இது கூறுகிறது. சாங்கிய பள்ளியின்படி விளைவு ஏற்கனவே காரணத்தில் மறைந்துள்ளது. சரியான இடம், காலம், வடிவம் கிடைத்தால் அது வெளிப்படுகிறது. இந்த பள்ளி கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. வேதாந்த பள்ளியின்படி கடவுளே மூல காரணம், அவரே பொருள் காரணமும் தூண்டு காரணமும். இயற்கை அவரது சக்திதான். கடவுளின் மாயையால் சில விஷயங்கள் ஒன்றுமில்லாமல் தோன்றுவது போல் தெரிகிறது. அஜீவகர் போன்ற விதியை நம்பும் பள்ளிகள் எல்லாம் கடவுளின் விதிப்படி நடக்கிறது என்று கூறுகின்றன. மனிதனால் எதையும் மாற்ற முடியாது, எனவே விதியை ஏற்று அமைதியாக வாழ வேண்டும். ஆனால் பகவத்கீதை வேறு விதமாக கூறுகிறது. கடவுளே அனைத்து காரணங்களுக்கும் மூலம். ஆனால் மனிதனுக்கு சுதந்திரமும் அறிவும் உண்டு. நாம் செயல்களை செய்ய வேண்டும், ஆனால் அவற்றின் பயன்களை எதிர்பார்க்க கூடாது. செயல்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது நம்மை காரண காரியாக சங்கிலியிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். மாற்றமே இந்த உலகின் அடிப்படை. அதுவே பிறவிக்கும் இறப்புக்கும் துக்கத்திற்கும் காரணம். ஆனால் அதே மாற்றம்தான் விடுதலையையும் சாத்தியமாக்குகிறது. யோகாவின் நோக்கமும் மனதின் மாற்றங்களை அடக்குவதே. காரண காரிய விதியிலிருந்து விடுபடுவதே முக்தி. உண்மையான ஆன்மா எப்போதும் மாறாதது. மாற்றங்கள் அதை சுற்றி நிகழலாம், ஆனால் அதற்குள் நிகழாது.